ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல்ல சிஎஸ்ஐஆர் செக்ரட்டரி ரிலீஸ் பண்ண சயின்டிஃபிக் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 24. ஆரம்பிக்கிற டேட் வந்து 25/11/2025ல 11 AM அடுத்த வருஷம் 2026 ஜனவரி 12 வரைக்கும் உங்களுக்கு டேட்ஸ் இருக்கு. இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்காக தான் இந்த போஸ்டிங். இது எல்லாமே சயின்டிஸ்ட். ஸோ இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் வரும். செக்ரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் சென்டர் ஃபார் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடியில இருக்கிறது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெல் ரெப்யூட்டட் நோன் காலேஜஸ் இன் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு பொறுத்த வரைக்கும். இது எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே வரும். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்க எந்த ஏரியால ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரோஷன் அண்ட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரோகெமிக்கல் பவர் சோர்சிங், எலக்ட்ரோபிளேட்டிங், எலக்ட்ரோமெட்டலர்ஜி, எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் தென் மெட்டீரியல் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோடிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோகேட்டலிசிஸ். ஸோ இதுதான் இவங்களோட மேஜர். இன்னும் நீங்கள் செக்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வெப்சைட்டில் போய் பாருங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த வெல் நோன் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட். இப்போ இவங்க ஜாப் குவாலிஃபை பண்ணியிருக்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 15 வேகன்சிஸ் டோட்டலாக. அதோட கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே இருக்குது பாருங்க. பே லெவல் வந்து லெவல் 11. டோட்டலாக உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி வந்து 1,19,424 எல்லாமே சேர்த்துருக்காங்க. பேசிக் பே, டிஏ, ஹெச்ஆர்ஏ, ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்துருக்காங்க. அப்பர் லிமிட் வந்து நீங்கள் 32 தான் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்குது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக கீழே பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா நிறுத்தி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன் சயின்ஸ் கேட்குறாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி ஈக்குவலண்ட் கோர்சஸ் படிச்சிருக்கணும். எப்பயும் போல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து போஸ்ட் டாக் இருக்கணும். போஸ்ட் டாக் இருந்தால் டிசைரபிள், அது மேண்டேட்டரி கிடையாது. இப்போ நீங்கள் பிஹெச்டிக்கு அப்புறம் பண்ணுறது தான் போஸ்ட் டாக். ஸோ அது இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேட்டன்ஸ் வாங்கியிருக்கலாம் உங்கள் பிஹெச்டி பண்ணும்போதோ போஸ்ட் டாக்லேயோ. இல்லைனா உங்களுக்கு பப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ பப்ளிகேஷன்ஸ் இஸ் மஸ்ட்டு தான். அவங்க டிசைரபிளில் கொடுத்துருக்காங்க, பட் கண்டிப்பாக பப்ளிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கான நாலேஜ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோகெமிக்கல் ஹைட்ரஜன் ஜென்ரேஷன், எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸில் உங்களுக்கு ஐடியா இருக்கணும். கோட்டிங் டெக்னிக்ஸில் உங்களுக்கு ஐடியா இருக்கணும். இங்கே நான் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன், பாலிமர் மெம்பரேன் டெவலப்மெண்ட், இதுதான் இவங்களோட கோர் ஏரியா. இதெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுலன்னா நீங்கள் உங்கள் பிஹெச்டி இதில் வரும் அப்படின்னா, இல்லை இதுக்கான உங்களுக்கு ஐடியா இருக்குது, எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி இன் சயின்ஸ் தான் அவங்களும் கேட்குறாங்க. இவங்களும் அதே தான். பட் இவங்களோட கோர் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ராசஸ் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி இன்னோவேஷன், அப்ளை டெக்னாலஜி, இதில் தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இது கீழே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேடுக்கு வந்து எம்இ ஆர் எம்டெக் இருந்தால் போதும். ஸோ அது வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலண்ட்ல நீங்கள் முடிச்சிருந்தா போதும். ஸோ ஈக்குவலண்ட்னு வரும்போது கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி வரும். ஸோ இவங்க எதில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன் ஸ்டோரேஜ் டிவைசஸில் இருக்கணும். அதாவது பேட்டரி, ஃபியூவல், செல், கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரியான நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒன்னொன்னா குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது இல்லன்னா உங்களுக்கு இன்னொன்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொன்னு லாஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, எம்இ ஆர் எம்டெக் மெட்டலர்ஜில கேட்குறாங்க. இல்ல மெட்டீரியல் சயின்ஸ்ல நீங்க படிச்சிருக்கணும். இல்ல அதோட ஈக்குவலன்ட்ல இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு எதுக்கான என்ன மாதிரியான டிசைரிங் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டிங் சொல்யூஷன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அதுக்கப்புறமா கெமிக்கல் ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா எப்படி கோட் பண்றது, கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா மெட்டல் பவுடர் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், கன்வெர்ட்டிங் எலக்ட்ரானிக் வேஸ்ட் இன்டூ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்க்கான நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி தெரிஞ்சா நீங்க அந்த வொர்க்குக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்க்க போறது இதுவும் எம்இ, எம்டெக் தான். இது வந்து தெர்மல் ஆர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அந்த அந்த பேஸ்க்கான நாலேட்ஜ் இருந்தா, நீங்க வந்து இப்போ உங்களுக்கு கூடவே கம்ப்யூட்டேஷனல் மாடலிங், இல்ல ஆட்டோகேடு, காம்சால், மேட்லேப், பைத்தான் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தெரியும் அப்டின்னா, நீங்க இவங்களுக்கு ஃபுல்லா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நாலேட்ஜ் இருக்குன்னா, நீங்க இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் போஸ்ட் கோட். இந்த போஸ்ட் கோட் வச்சு தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் போஸ்ட் கோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் லாஸ்ட் ஒன் வந்து பிஹெச்டி சயின்ஸ் கேட்டிருக்காங்க. இது மெரைன் பயாலஜி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒர்க் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ராசஸ் டெவலப்மெண்ட், அப்ளை டெக்னாலஜி தான் இருக்கும் இதுலயும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு போஸ்ட் டாக் வேணும், எஸ்ஏஐ ஜர்னல்ஸ் பப்ளிகேஷன்ஸ் வேணும், பேட்டன்ட்ஸ் வேணும். இருந்தா நல்லது.
இப்ப இதுல 15 போஸ்ட்ல வந்து ஒரு போஸ்ட் வந்து பிசிக்கலி சேலஞ்சுடு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே இதுல இருக்கும். உங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கும், ஹெச்ஆர்ஏ இருக்கும், டிராவல் அலவன்ஸ் இருக்கும், ரெசிடென்ஸ் அலாட்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கே அங்க குவார்டர்ஸ் இருக்கு. எல்லாமே குடுத்துருவாங்க. உங்களுக்கு நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்லயும் அதுக்கான பெனிஃபிட்ஸும் நீங்க அனுபவிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது வந்து, இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்கணும்னா, இந்த இந்த லிங்க்ல தான் நீங்க போய் பார்க்கணும். இந்த லிங்க்க நான் கீழ குடுக்குறேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க ஃப்ரீ அப்போ இந்த இந்த பிடிஎஃப் நீங்க அங்க போய் பார்க்கலாம். நீங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்ஸ் எப்பயும் போல தான். ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரீஸ்க்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து, எப்படி செலக்ட் பண்ண போறாங்கங்கிறது. செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. நீங்க அப்ளை பண்ணுவீங்க வெப்சைட்ல போய் ஃபீ பே பண்ணி, கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இப்ப ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த கிரைட்டீரியாஸ் வச்சு தான் உங்கள அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நீங்க சின்னதா என்ன பண்ணியிருந்தாலும் அத வந்து நீங்க அங்க குடுத்துறணும். 1 வருஷம் தான் வேலை பார்த்துருக்கேன், 6 மாசம் தான் வேலை பார்த்துருக்கேன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க குடுத்துறணும். ஏன்னா, அத வச்சு தான் உங்கள வெயிட்டேஜ் குடுத்து உங்கள இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இன்டர்வியூ நீங்க நல்லா பண்ணீங்க அப்டின்னா, உங்கள வந்து அவங்க ஜாப்க்கு எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஸோ ஃபீ வந்து நீங்க ₹500 பே பண்ற மாரி இருக்கும். நீங்க ஷெட்யூல்ட் கம்யூனிட்டீஸ்ல இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃபீ கிடையாது. ஸோ அவ்வளோதான். நம்ம இத பத்தி எல்லாமே பார்த்துட்டோம். தேவையான சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். இந்த சர்டிஃபிகேட்ஸ் தான். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. எல்லா பேப்பர்ஸ் எல்லா ஃபார்மேட்லயும் வச்சுக்கிட்டு, எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணணும். உங்களோட எல்லா பப்ளிஷ்டு பேப்பர்ஸோட பிடிஎஃப் காப்பீஸும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ கைஸ் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இத மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் டீச்சிங்க்கு போணும், இல்ல சயின்டிஸ்ட்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். நான் ரிசர்ச் பண்ணுவேன். எனக்கு ரிசர்ச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க இன்ஜினியர்ஸ் நினைக்கிறீங்க அப்படி இருக்குன்னா, நீங்க பிஹெச்டி தான் வேணும்னு அவசியம் இல்ல. எம்டெக் ஸ்டூடண்ட்ஸ்க்கே இவங்க குடுக்குறாங்க. நீங்க ஆல்ரெடி எங்கேயாவது பிரைவேட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல எம்டெக் படிச்சுட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்னா, இல்ல போஸ்ட் டாக் இருக்கீங்க, போஸ்ட் டாக் அடுத்து நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இது ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். நெறைய டைம் இந்த மாரி கவர்மெண்ட்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்காது. இந்த மாரி இவ்வளோ ஒரு நல்ல பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டிலேருந்து கிடைக்காது. ஸோ அப்ளை பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வில் டிஸ்கஸ் டுகெதர். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். இந்த மாரி நெறைய நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.